லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, இங்கே சரவணன் வந்து கார்த்திக் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் சொல்லி தான் வந்துட்டு நான் ஆஃபீஸ் அடித்து நொறுக்குனேன் எல்லாமே வந்துட்டு பொய்யா சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அப்பா செம்மையாக அடிச்சிடாரு. உன்னால் அவன் பட்ட கஷ்டம் போதும்டா, இதுக்கு மேலே எதுக்கு அதுக்கு பண்ணிட்டுருக்க அப்படி இப்படின்னு போட்டு தும்சம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக கார்த்திகை வந்துட்டு மீட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரவணனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவங்க அம்மா போய் பார்த்து செம்மையாக அழுதுட்டுருக்குறாங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் எப்படியாவது வெளியே வந்துடுவேன் சரவணன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு அண்ணன் அவமானப்பட்டது கார்த்திக்கு தெரிய வருது. உடனே கார்த்திக் நேராக ரம்யாவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் போகிறாங்க. போயிட்டு அவங்க எப்படி பண்ணாங்களோ அண்ணத்துக்கு அதே மாதிரி டீயை தூக்கி ரம்யா மூஞ்சிலேயே ஊற்றி, என் பொண்டாட்டி அவமானப்படுத்தணும்னு நினச்சினா நான் அண்ணத்தோட புருஷனாக வந்துட்டு உன்னை பழி வாங்காமல் விடவே மாட்டேன், நான் வருவேன் அவளுக்காகன்ற மாதிரி சொல்லி கெத்தாக சொல்லிட்டு போகிறாங்க. ரம்யா சரியான ஷாக்கில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எங்கள் தௌலத்தை வந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு. கார்த்திக் அண்ணன் வந்து என்னாச்சு அக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, டீ ஊற்றிட்டு வரதுக்காக. என்னது டீ ஊற்றுனீங்களா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி நடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு சரவணனே வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னா அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா, நீ எப்போ வந்த, ஜெயிலில் தானே நீ இருக்கணும்னு சொல்லி கேட்க, ஜெயிலேருந்து இன்ஸ்பெக்டரே என்ன நீ போயிட்டு வாப்பா ராசான்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சரவணன் வந்துட்டு வெளியே வந்தார், யார் காரணம், இதுக்கப்புறம் என்ன மாதிரியான தொல்லையெல்லாம் கொடுக்க போகிறாரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சரவணன் கார்த்திக்கும் அண்ணத்துக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.